ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்விஜி. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ரொம்ப சூப்பரான தீபாவளி ஸ்பெஷலான ஒரு ரசமலாய் எப்படி செய்கிற வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சாஸ்பேன் இல்லாட்டி அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் இன்றைக்கி வந்து 1 லிட்டரில் வந்து பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுல் க்ரீம் மில்க் தான் ஆட் பண்ணிக்கிறேன், அதாவது ஃபுல் ஃபேட் மில்க்கு. இப்போ அந்த மில்க் வந்து நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஆகி நல்லா நம்மளுக்கு வந்து நல்லா பொங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து பொங்கி வச்சு நம்ம அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் வந்து இன்றைக்கி 1.5 லெமன் அளவு எடுத்திருந்தேன். அந்த 1.5 லெமனில் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு சீட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு நம்ம நல்லா கலந்து விட்டு சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் திரைய வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பன்னீர் வந்து ஒரு நிறையா கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து டைரெக்டாக ஊற்றிட்டோம் அப்படின்னா, ஃபுல்லாக ஊற்றிட்டோம் அப்படின்னா ரொம்ப பெரிய கெட்டியாயிரும். இதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா திரண்டு வரும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன், அடுத்து 3 டேபிள் ஸ்பூன், 2 பேட்சாக கூட ஆட் பண்ணி இந்த மாதிரி பன்னீரை வந்து நம்ம திரைய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து காட்டன் டவல் வச்சுருக்கேன். அந்த டவலில் வந்து நம்ம ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி காட்டன் டவலில் வந்து நம்ம கீழே வந்து நான் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுருக்கேன். அந்த ஸ்ட்ரெயினருக்கு மேலே காட்டன் டவல், அப்புறம் நம்ம பன்னீரை வந்து ஆட் பண்ணி நம்ம நல்லா ட்ரைன் பண்ணிக்கலாம். இதை வந்து 2லேருந்து 3 வாட்டி நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அந்த லெமனோட ஃப்ளேவர் போடுறதுக்காக இந்த மாதிரி நல்லா கோல்டு வாட்டரில் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நம்ம ட்ரைன் பண்ணிக்கிறணும். ட்ரைன் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour வந்து நம்ம நல்லா ஒரு வெயிட்டான பாத்திரத்தை மேலே வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரைன் பண்ணி எடுத்துக்கணும். அந்த பன்னீர் வந்து ஒரு ட்ரையாக இருக்கணும். ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக வந்து நீங்கள் தண்ணியை வந்து மேலே தெளிச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ உதுத்து விட்டதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி உள்ளங்கையை வச்சு நம்ம நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சால் தான் அளவுக்கு நம்ம சாஃப்டாக பிசைகிறோமோ அந்தளவுக்கு நம்ம பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். நம்ம ரசமலாய் வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். பன்னீர் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா சாஃப்டாக பிசையணும். கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 9 நிமிஷம் ஆச்சு இந்த அளவுக்கு பிசைய. இப்போ வந்து நல்லா நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு. நல்லா ஒரு சப்பாத்தி டோ மாதிரி நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிருக்கு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம சின்னதாக நம்ம வந்து பால் எடுத்து உருட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரவுண்டாக ஒரு பால் ஷேப் பண்ணிவிட்டு அதை அப்படியே லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரசமலாய் ஷேப் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். நீங்கள் ரவுண்டாக கூட பண்ணலாம், அது வந்து உங்களோட ஆப்ஷன். முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம இந்த ஓரங்களில் வர விரிசல் மட்டும் விடாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எனக்கு ஃபஸ்ட்டு தான் அப்படி தான் வந்துச்சு. ஆனால் மற்றது எல்லாமே எனக்கு வந்து விரிசல் இல்லாமல் தான் வந்துச்சு. இந்த மாதிரி எல்லா பால்ஸுமே சின்னதாக நம்ம ஈவன் ஷேப்பில் வச்சு நம்ம சின்னதாக உருட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டிட்டு அப்படியே ஒரு ப்ரெஸ், அவ்வளோதான். நம்ம ரசமலாய் ஷேப் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸாக கூட போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து நான் 1 கப்பால் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 3 கப்பால் வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த 1 கப் சுகர் வந்து கிட்டத்தட்ட வந்து 150 கிராம் அளவு இருக்கும். அதே தான் அதே கப்பில் வந்து நான் 3 கப்பால் வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம பதம் எதுவும் தேவைப்படாது. சுகர் வந்து ஜஸ்ட்டு டிசால்வ் ஆனாலே போதும். இந்த மாதிரி சுகர் வந்து நல்லா கரைஞ்சி நம்மளுக்கு நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிச்சு. இன்னும் கொஞ்சம் நம்ம கொதிக்க விடலாம். இப்போ கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரசமலாய் வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். பன்னீரை இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா எல்லா ரசமலையும் நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக இப்போ எல்லா பன்னீர் உள்ளே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். அப்படியே டபுள் குவான்டிட்டியாக கிடச்சிருக்கு. நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது வந்து நம்ம ரசகுல்லான்னு சொல்லலாம். இப்போ இந்த ரசகுல்லா இருக்கிறத நம்ம அந்த தண்ணி எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரைன் பண்ணிக்கிறணும். அந்த ப்ராசஸ் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வந்து இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அகலமான பாத்திரத்தை வந்து நான் ஒரு 1/2 லிட்டரில் வந்து நான் நல்லா ஃபுல் ஃபேட்டான மில்க்கை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து மாட்டுப்பால் கூட ஆட் பண்ணிக்கலாம், பசும்பால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்க்காதீங்க. அந்த பால் வந்து அந்த சைடில் இருக்கிற அந்த ஏடு தங்கும்ல, அந்த ஏடு எல்லாத்தையுமே அந்த பால் கூட சேர்த்து நம்ம நல்லா பாயில் பண்ணி எடுத்தால் தான் பால் எவ்வளோக்கு எவ்வளோ திக்காகிறோம் அந்தளவுக்கு ரசமலாய் டேஸ்ட் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்கும்.
நல்ல கலருக்காக நான் வந்து குங்குமப்பூ வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். குங்குமப்பூ ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஊற வச்ச பால், அதாவது ஹாட் மில்கில் வந்து நம்ம குங்குமப்பூ ஊற வச்சு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லாட்டி டேரெக்டாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சோக் பண்ணிகிட்டே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த ஏடு எல்லாத்தையுமே உள்ளே எடுத்து விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ பால் வந்து ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம சுகர் வந்து நம்மளுக்கு தேவையான ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதிகமான இனிப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஓரளவு மீடியமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு 125 கிராம் அளவு வந்து நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. மெயினாக ரெக்கமெண்ட் நான் பண்ணுறது வந்து பிஸ்தாவும் நம்மளுக்கு பாதாம் தான். நான் வந்து பிஸ்தாவும் முந்திரி பருப்பு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பீஸ் ரசமலாய் நம்ம எடுத்து லைட்டாக நம்ம நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த கரண்டியில் புழிஞ்சு விட்டுட்டு அதை அப்படியே நம்ம பாத்திரத்தில் நம்ம வச்சிடலாம். இந்த மாதிரி பாத்திரத்தில் நான் வச்சுட்டு ஃபுல்லாத்தையும் நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்த ஹாட்டான மில்கை வந்து ரெடி பண்ணி வச்சுருந்ததை நம்ம அதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரெக்டாக ஒரு 8 ஹவர்ஸ் நல்லா சோக் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த அளவுக்குலாம் வேணால் ஒரு 2 ஹவர்ஸ்லேயே நம்மளுக்கு நல்லா சோக்காகி கிடச்சிரும். நான் வந்து நைட்டு செஞ்சுட்டு நான் பகலில் தான் அதை வந்து நான் சர்வ் பண்ணேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு சில்லாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட டேஸ்ட் ரொம்ப ஒரு சூப்பரான நல்ல ஒரு ரிச்சான ஒரு ரசமலாய் எப்படி செய்கிற வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்காக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம ஆர்விஜ் குக்கிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு அருமையான ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.